கழிச்சு ஏன் திடீர்னு காரில் உட்காந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 365 நாள் சேர்த்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் யாருக்கும் இல்லை. முக்கியமாக இது எதுக்கு போகிறோம்னா, கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஒருத்தங்களோட மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. தாலி கொடி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அந்த டிசைன் என்னென்னு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் ஷோ பண்ணுறோம். யாருக்கா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருத்தங்களோட மேரேஜ்க்காண்டி நம்ம இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்ச காசில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது யாருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூ வாங்கலான்னு வந்து அந்த கடையில் இல்லை, சரி இந்த கடையில் வாங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போதும் பூ வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால பூ வாங்கிடலாமா? தாங்க ஜாஸ்தியாக கொடுங்கண்ணா எனக்கு. ஒரு மலை தாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஒரு கவரில் போட்டு தரீங்களா? வேறு மேசி மல்லிகைப்பூ வாங்கிட்டேன். காருக்கு அப்படியே ஒரு சின்ன ரோஸ் தாங்கண்ணா 2. தேங்க்ஸ்ண்ணா. ராஜா இந்த பூ வச்சுடு. எனக்கு வைக்க தெரியும். அதான் தெரியும். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பூ வச்சுட்டு போகணும். இதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாருக்காவது வச்சு விட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கேன். அப்பவும் எனக்கு வச்சு விட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு விடுறேன். நீ வச்சா எதுவா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஐயோ நெஞ்சு எனக்கு விலை அதிகம். அதனால வேற மேசி வாங்கினா தானே வேற மேசினதுக்கு ஏத்துட்டு 80 ரூபாய் கொடுத்துருக்காரு மூலம். என்ன மூடிய வச்சிருக்கேன். எப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேங்க. திரும்பி காட்டு. நல்லா அழகா இருக்கு. எண்ணெய் வச்சா அழகா தான் இருக்கும். ஓகே, இந்த அப்படி இருக்கும். அழகா வச்சிருக்கானே. அழகா வச்சிருக்கே. சூப்பர். Your destination is on the left. நான் பேசுறதுக்குள்ள டெஸ்டினேஷன் பேசுது. ஒரு வழியா பக்கத்துல வந்தாச்சு. பயங்கர டிராஃபிக் இன்னைக்கு. நாங்க வர நேரமா பார்த்து வண்டியெல்லாம் மாத்தி விட மாட்டாங்க. ஏராஜா பயங்கர டிராஃபிக். ஏய் கூக்கா, அவன் காங்காச்சா சொல்றான். என் பையன் வேற. வாங்க பாப்பா, வந்தாச்சு பக்கத்துல. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். எடுத்துடு. வந்த உடனே கடைக்கு வந்து நகை எடுக்கல, காப்பி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே போல குர்த்தா வாங்கி கொடுத்துருவீங்களா? அதான் நமக்கு அதுதானே வேலை எப்பயுமே. கடைக்கு சரி, இப்போ காயின் வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தாலி கொடியாக மாற்ற போகிறோம். ஓகே, மாற்றிடுவோமா? வரும் காப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்படி சுற்றுருக்கு? காப்பி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபைனலாக வாங்கினது காயின் தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப கன்ஃபியூஸ். ஆமாம், இதில் போயிட்டு இந்த காயினை வந்து என்ன வாங்கிக்கிறேன்? கலராக வச்சு மஞ்சள் வச்சுருக்கேன். இப்படி வரணும். அப்படி எடுக்கிறான். காயின் தான் வாங்கியிருக்கோம். இந்த காயினை வந்து சைடை மாற்றிடுவோமா? இன்னொரு லைட்டாக போட மாட்டாங்க. மயக்கமே வந்துடும் போல எனக்கு. இருக்குமா இருக்காதா? இல்லை, வாய்ப்பு இல்லை. இருக்கும். மணி வேற ஆயிடுச்சு. மணி 6 ஆயிடுச்சு. படுத்து அந்த அண்ணா வீட்டுக்கு போயிடுவாரு. சூப்பராக வேலை. பால் எடுக்காதீங்க. பால் டிங் டிங் டிங். எனக்கு மேக்ஸிமம் பாலே பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே பால் மட்டும் தான் இப்படி இருக்கும். எல்லாரும் தெரியும். இது 3 பவுன் தான். அவர் நினைக்கிறது கல்லுன்னு தான் நடக்கணும். அப்புறம் இறந்து 3 பவுன் எடுத்து போட்டுருக்காரு. நான் போட்டுட்டே இருக்கேன். சரி, இப்போ எதுதான் முடிவு பண்ணியிருக்கேன்? எல்லாத்தையும் போட்டுருக்கேன். சொல்லியிருக்கோம். பொண்ணுங்களுக்கு இந்த நகைக்கடை துணி கடைக்குன்னா மட்டும் ஒரு வெறி வந்துடும் தெரியுமா? இந்த வேற கண்ணாடி வந்து அவர் கண்ணாடியே மாற்றிட்டு
லைட்டாக ரைட்டில் திருப்பு. அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி எது திரும்பி இது? ரெண்டு தான் உன்னோட செலெக்ஷனா? ரெண்டுமே ரெண்டுமே வாங்கி தர, என்கிட்ட காசு இல்லை. எது உன்னோட செலெக்ஷன்? இருக்கிறது எல்லாமே பாலாக எனக்கு நினச்சி. எனக்கு வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்க போகிறேன், அது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். கெஸ் பண்ணுங்க. என்னோட மூஞ்சிக்கு இது அழகாக ஏன் நான் ஒன்று வேண்டிப்பேன். நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ராஜா சொல்கிறது தான் இருக்குது. உனக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இது பிடிச்சி, எனக்கு வந்து அந்த டியூபாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு அது வந்து அவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க, நீ இப்பவே சொல்லிடாத. ஆமா, அதெல்லாம் மறந்துடுங்க. இது ரெண்டுல எதுன்னு சொல்லிடுங்க. ஆனா இவளுக்கு எது பிடிச்சாலும் எனக்கு லைட்டா அட்டாக் வர மாதிரி இருக்கும். என்ன ரேட் வரும்? சாமி பிடிச்சிருக்கா இல்லை அந்த டியூப்? பக்கத்து வீட்டு மாமி பிடிச்சிருக்கு. எதுன்னு சொல்லுங்க. எது வாங்கலாம்? மாமி இவன் பாருங்க. சரி, இது மாமி அது சாமி. நான் ஆன்ட்டி ஐட்டம், மாமி ஐட்டம். இப்போ இது என்ன முடிவு? என்ன முடிவு தெரியுமா? நல்லா பாருடா. நான் எதையும் நல்லா இதுக்கு மேலே பார்க்கறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடையை பூட்ட போகிறேன், கிளம்பி போங்கடா நாய்களாக இருக்கு அப்படிலாம் சொல்லுங்க. அங்கேருந்து பார்த்து சொல்லுங்க எது நல்லா லுக்காக இருக்கு மூஞ்சிக்கு. எனக்கு நோஸாக இருக்கு. அதை விட நான் தான் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஏன்னா தங்கத்தோட பக்கத்தில் என்னால் முடியலை இவனை வச்சுட்டு. அப்போ நான் கிளம்பிடுவா. வேணாம். தப்பு தப்பு தப்பு. யார் பண்றேன். வாங்கி நான் தருவா? தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறேன். அப்போ வாங்கி தருவாரு. நான் தான் வாங்கி தருவேன். வேணா வாங்கி தருவான். இவன் போகக்கூடாது. என்ன சொல்லு, விஷயத்தை சொல்லு. சரி இருங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கடைசியாக காட்டுறேன் எது வாங்கியிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் காட்ட மாட்டோம். இது யார் கல்யாணத்துக்குன்னு கெஸ் பண்ணுது. அவங்க கல்யாணத்துல தான் காட்டுவோம். இது எதை வாங்கியிருப்போம் அண்ட் இது யாரோட கல்யாணத்துக்கு வாங்குறோம்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. இவ்வளோ கமெண்ட்ல ஹாப்பியாக எல்லாம் சொல்லுங்க யார் கல்யாணம், முக்கியமானவங்க கல்யாணம். கையோட சொல்லிட்டே இருங்க. ஆமா, ஓகே இருங்க, என்னென்ன நடக்குன்னு காட்டுறேன். என்ன பில் போடுறேன்னு பார்க்கலாம். கொடுக்குறாரு. நாங்கள் அங்கே கோல்டு காயின் வாங்கிட்டு வந்ததை அழகா டப்பாவா நான் தான் கேட்டேன், நான் ஒரு டப்பாவா தாங்கன்னு. தானே டென்ஷன் ஆயிட்டு இருந்த பொண்ணு அங்கேயும் விடலையா அப்படின்ட்டு. நேத்துலேருந்து தானே விட மாட்டேங்கிறேன் நான். எடுத்தாச்சு. ராஜா அப்படியே தூக்கி காட்டுடா டப்பாவோட. ஆனால் அப்படியே அந்த ட்ரே தாங்கண்ணா. காட்டு. லைனா லக்ஷ்மி காயின் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டா வாங்க. நமக்கு இது ரொம்ப பெருசு. ஏன் சேஞ்சுக்கு இந்த காயின்லாம் தர மாட்டேங்கிறாங்க? சேஞ்சுக்கு இந்த காயின் வேணுமா? அப்போ நம்ம காசுக்கு வேற கொடுக்கணும். பாருங்க, இந்த சின்ன சின்ன காயினுக்கு எவ்வளோ பெரிய டப்பா, எவ்வளோ பெரிய டப்பா வாங்கியிருக்கோம் பாருங்க. கொண்டு போய் அங்கே கொடுக்க போறாரு. கடையே இழுத்து சாத்திடுவாங்க போலங்க நான் வாங்குறதுக்குள்ள. கடையே இழுத்து சாத்திடுவாங்க போல நான் வாங்குறதுக்குள்ள. இன்னும் இந்த 2 செயின்ல என்ன செயின்னு முடிவாகலை. ராஜா அழகா இருக்க. அவன் எப்படி இருந்தாலும் சொல்லுவான். எல்லாத்தையும் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு சேவிங்ஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்ப்போம் நம்ம எது செலக்ட் பண்ணுறோன்னு. நிறைய வாங்கியாச்சு. ஒரு வழியாக மொத்தமாக வாங்கியாச்சு. அண்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க, இது யாரோட கல்யாணத்துக்கு வாங்கியிருப்போம் அண்ட் யாருக்காக வாங்கியிருப்போம், கண்டிப்பாக வந்து எந்த டிசைன் வாங்கியிருப்போம், எந்த செயின் வாங்கியிருப்போம். அவங்க நிறைய கெஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாங்கள் இதை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கணும், எப்படி சேவ் பண்ணோம், எதுக்காக வாங்கணும், யாருக்காக அங்கே போயிட்டு இங்கே வந்தோம், எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த தெளிவாக சொல்லுவேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
இந்த vlog எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. மறக்காம யாரோட கல்யாணம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பொருள் வாங்குறோம் கல்யாணத்துக்கு, என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த vlogல பாருவீங்க. கண்டிப்பா போடுறோம். அண்ட் அடுத்த vlogல சந்திக்கிறோம். பாய்.